Honey's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர்பான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழி பனியாரமும் முட்டை பனியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் வடை சட்டியில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் 1 நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. இது நல்லா வணங்கணும். இது கூட சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன். இதை நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சமாக வதக்குனா போதும். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இதில் தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கலாம். இது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போட்டால் போதும். தூளுப்பு மாவுக்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து நம்மளுடைய தோசை மாவு இருக்குது இல்லைங்களா, அது கூட கலந்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம எப்பவும் செய்கிற தோசை மாவு கூட இதை கலந்துக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு தனியாக மாவாட்ட தேவையில்லை. தோசை மாவு போடும்போது பச்சரிசி கொஞ்சம் சேர்த்தி போட்டு உளுந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டால் போதும். பாருங்கள், தேவையான அளவு மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வெறும் தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பாருங்கள், இப்படி ஊற்றுனா இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியாட்டம் போயிடுச்சுன்னா பணியாரம் வராது. அதே மாதிரி உளுந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் பணியாரம் வரும். பாருங்கள், பணியார சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஒவ்வொரு குழியிலையும் விட்டு எண்ணெய் காய விடலாம். எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதை காய விடலாம். எண்ணெய் ஒரு நிமிஷம் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மாவை. குழி ரொம்ப நம்புற மாதிரி ஊற்ற வேணாம். முக்கால்வாசிக்கு மாவு ஊற்றினா போதும். அப்போ தான் அது உப்பி வரும்போது திருப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். பாருங்கள், இது கொஞ்சம் எப்படின்னு ஆட்டி பார்த்தோம்னா திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி விட்ருங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு. பாருங்கள், இன்னொரு பக்கம் வேக வைக்கிறதுக்காக திருப்பி விட்றோம். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா ஃப்ளேம், அதனால பணியாரம் தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும் பணியாரம். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். பணியாரம் இன்னொரு சைடு வேகட்டும். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எச்சா விட வேணாம். இது வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 பக்கமும் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பிளேட்டில். பாருங்கள், எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றியாச்சு. சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப சூப்பரான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதில் சீரகத்துக்கு பதில் நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இதே மாவில் நம்ம ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம்.
ஒரு 2 கரண்டி மாவு தான் இருக்குது. இதில் ஒரே ஒரு அடசுக்கு வர மாதிரி மாவு இருக்குது. இதில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். வெங்காயம்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாவு தான். அதில் நம்ம ஒரு முட்டையை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. மஞ்சக்கரு நல்லா கலக்கணும், முட்டை ஃபுல்லாக நல்லா கலக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கலக்கிடுச்சு. அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாவை ஊற்றிக்கலாம். இதுலேயும் முக்கால்வாசி மட்டும் ஊற்றுங்க. நம்ம ஊற்றுனீங்கன்னா மேலே வடிஞ்சிட்டு வந்துடும். முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் முட்டை பணியாரம். திருப்பி போடுங்க. இது நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குது. குண்டாக வரும், நல்லா உப்பி வரும். இது பால் மாதிரி முட்டை போட்டுக்கங்காட்டி நல்லா உப்பி பால் மாதிரி வரும் இந்த பணியாரம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. முட்டையோட ஸ்மெல் நல்லா அடிக்குது. பாருங்கள், முட்டை பணியாரம் வெந்துருச்சு 2 பக்கமும். இப்போ இதை நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பொது பொதுன்னு வந்திருக்கு. பாருங்கள், சூப்பரான முட்டை பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழிப்பணியாரம் காரமும் முட்டை பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.